ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சார் வணக்கம். வணக்கம். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ்ல டெய்லியும் போன்ல பேசி நேர்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிச்சயமா. ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப நன்றி சார். நேர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டான டாபிக்லாம் அப்பப்போ பேசுவோம். சுபான்ஷு சுக்லா மேக்ஸிமம் 4ல எங்க விண்வெளிக்கு போயிருக்காரு அப்படின்னு நேத்து கூட பேசணும். ஆமா. இப்ப டாபிக்ல பாக்குறப்ப கூமாப்பட்டி வில்லேஜ் தான் பயங்கர ஹிட்டா இருக்கு. நீங்க போயிருக்கீங்களா? விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி வில்லேஜ். ஒரு விஷயம் நான் அதுல சொல்லணும். விருதுநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட் சாங்சுவரி ஒன்று இருக்கு. நான் போயிருக்கேன். அதுதான் இந்த வில்லேஜான்னு எனக்கு சரியா நினைவில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பு. பட் ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும். எது ரொம்ப ஹாட்டா இருக்கோ அதை நான் தொட மாட்டேன். என்ன தொட்டா சுட்டுரும். இது பங்குச்சந்தையில நான் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி என்னன்னா, இப்போ உதாரணமாக கூமாப்பட்டி ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்க எல்லாரும் அங்கே போய் கூட்டம் போட்டு அந்த இடத்த சிப்ஸ் சாப்பிட்டு பேக்கெட்டை போட்டு அந்த இடத்த ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன டூரிஸ்ட் போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ போகக்கூடாது, யாரும் கண்டுக்காத பொழுது நம்ம போய் பார்த்துருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு வேளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. ஒரு பேர்ட் சாங்சுவரி இருந்தது விருதுநகருக்கு பக்கத்தில், பறவைகள் சரணாலயம். அங்கே போய் பார்த்த நினைவு இருக்கிறது. ஒரு பெரிய வாட்டர் பாடி அதாக தான் இருக்கணும். ஏன்னா ஊர் பேர் எனக்கு நினைவில்லை. பட் மேபி அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம போய் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. கூட்டம் பங்குச்சந்தையிலும் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. எல்லோரும் ஒரு இதில் போய் விழுகிறாங்க அப்படின்னா, இப்போ படிப்பு எடுத்துக்கங்க. எல்லா மாணவர்களும் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் உள்ள திரும்ப அதே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பாடம் மட்டும் அந்த மாதிரி இருக்கு. 4 வருஷம் கழிச்சு நீங்கள் படித்து முடிச்சு வரும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்டோ தேவையோ இருக்கும்னு என்ன இருக்கு? இன்னைக்கு தேவை இருக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. 4 வருஷம் கழிச்சு என்ன தேவைப்படும்னு பார்த்து படிக்கிறது தான் இன்னைக்கு புத்திசாலித்தனம். பங்குச்சந்தையும் அப்படிதான். வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த பங்குகளில் முதலீடு செய்து தேர்ந்தெடுக்கிறது நல்லதா இருக்குமே தவிர, எல்லாரும் இன்னைக்கு இதில் வாங்குறாங்க நம்ம போய் வாங்கினோம்னா எல்லாரும் வாங்குறதுனால அது விலை உயர்ந்திருக்கும். அப்போ அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம். ஃபைரிக் விக்டரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போரில் ஜெயிச்சிருவோம், ஆனால் சுற்றியிருப்புகள்லாம் இழந்திருப்போம். நமக்கு வெற்றிங்கிறது எது நிஜமான வெற்றி அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ கூமாப்பட்டிக்கு பின்னால் ஒரு நாள் நம்ம 2 பேரும் போகலாம். சூப்பர் சார். அப்போ கூமாப்பட்டி வச்சு பங்குச்சந்தை வச்சு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஹைலைட் சார். கேள்விக்கு போயிடலாம் சார். கோகுலுங்கிற நேர் இந்த ரேமண்ட் ரியாலிட்டி ஷேர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நம்ம நேற்று வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஜூலை 1ஆம் தேதி அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் நினைக்கிறேன். அவங்க அதுக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு வேல்யூவேஷன் அவங்களை பொறுத்த வரைக்கும் 1148 ரூபா போட்டிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் சரின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஐடிசி ஹோட்டலுக்கு ஐடிசி நிறுவனம் கொடுத்த வேல்யூவேஷன் ரொம்ப ஹை. ஆனால் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட பொழுது அதனுடைய விலை ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அப்புறம் இப்போ மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருக்கதை பார்க்குறோம். ஸோ பட் ஜூலை 1ஆம் தேதி அது ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதற்கு முன்பே அது உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாளைக்கோ நாளை மறுநாளோ கூட உங்களுடைய கணக்கில் அது வர வைக்கப்படலாம். நிச்சயம் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பு அது உங்கள் டிமெட் கணக்கில் வர வைக்கப்பட்டவுடன் நீங்கள் நம்பலாம். ஓகே. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாகப்பன் சார் ஆல்வேஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ். நிறைய அந்த மாதிரி கருத்துக்களும் வருது சார். வரவேற்பான கருத்துக்களும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள். பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. பட் நம்ம 2 பக்கத்தையும் நினச்சி பர்ஸ்பெக்டிவ் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு ப்ராக்மேட்டிக்காக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயம் சார். சதீஷுங்கிற நேர் ஆல்ரெடி பேசுனது தான். நிறைய பேர் புதுசாக வர்றதுனால அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வரதான் செய்யுதுங்க சார். பரவாயில்ல. சதீஷ்கிற நேர் என்எஸ்சி பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி சொல்லுங்க, 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் சொல்லுங்க, மோர் ஷேர்ஸ் பிஎஸ்சியில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே. பிஎஸ்சிங்கிறது ஆசியாவின் மிக பழமையான ஒரு பங்குச்சந்தை. 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. ஓகே. 1875ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகளை இப்போ தான் சமீபத்தில் அவங்க கொண்டாடினாங்க. அதனால அதன் காரணமாக அவங்ககிட்ட நிறைய நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. தேசிய பங்குச்சந்தைங்கிறது 90களின் துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 92க்கு பிறகு முதல்ல அது கடன் பத்திரங்கள், டெட் மார்க்கெட்டை தான் ஆரம்பிச்சாங்க. கடன் பத்திரங்கள் வணிகம் செய்வதற்கான ஒரு பங்குச்சந்தையாக தான், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை தான் ஆரம்பிச்சது. 94க்கு பிறகு அது முழுமையான பங்குச்சந்தையாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் முதல்ல ஒரு 100 பங்குகள் அதில் பர்மிட்டட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்றது. லிஸ்டட்னா அந்த பங்குச்சந்தையோடு ஒப்பந்தமிட்டு லிஸ்டிங் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணி எங்களோட உங்க இதில் ட்ரேட் பண்ணுங்க, அது ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க, அதுக்காக நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி ஒளிவு முறைவற்ற வர்த்தகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது. அப்படி பண்ணாமல் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு பேர் பர்மிட்டட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க. அவங்க எங்கே லிஸ்ட்டாக இருக்கோ அங்கே தான் பண்ணுவாங்க. இந்த பர்மிட்டட் இடத்துல பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி யாரும் பிஎஸ்சியை விட்டு வெளிவர தயாராக இல்லை. எல்லாரும் அப்போ என்எஸ்சி என்ன பண்ணுச்சு, அதுவாக ஒரு 100 பங்குகளை தேர்ந்தெடுத்து இதில் நீங்கள்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க.
அதுக்கு வந்து லிஸ்டிங் ஃபீ கிடையாது, லிஸ்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, பிஎஸ்சி பண்றதை ஒட்டி தான். அதுல நிறைய நிறுவனங்கள் ஏன் எங்களை சேர்த்தான்னு சண்டைக்கெல்லாம் போனாங்க, எங்களை வெளியே எடுத்துருன்னு. அப்படி இருந்தது என்எஸ்சி. என்எஸ்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருந்தது? அது ரொம்ப முக்கியம். மெயினா வந்து அஃபிஷியலான ரெக்கார்டு இதுக்கு கிடையாது. பட் என்னுடைய அனுமானம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது நடந்த பொழுது மும்பை பங்குச்சந்தையில மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்கேம் நடந்தது. அப்ப தேசிய பங்குச்சந்தை இல்லை. அப்ப இதற்கு ஒரு மாற்றாக எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 20க்கும் மேற்பட்ட பிராந்திய பங்குச்சந்தைகள் இருந்தது. சென்னையில் ஒன்று இருந்தது, கோயம்புத்தூர்ல ஒன்று இருந்தது. இதெல்லாம் சிறிய அளவில் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேர்மையாக இருந்தாலும் சின்ன அளவில் இருந்தது. தேசிய அளவில் மும்பை பங்குச்சந்தை தான் இருந்தது. இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் நடந்த பொழுது அது மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் பங்குச்சந்தை அந்த கேபிட்டல் மார்க்கெட்டையே பாதிச்சுது. இதுக்கு ஆல்டர்னேட்டே இல்லாமல் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை. ஏன்னா சட்டத்திட்டங்களுக்கு படி செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்கிறோம், SCRAன்னு. அதன்படி பார்த்தால் இதை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க அதனுடைய கட்டமைப்பு, பிஎஸ்சியுடைய கட்டமைப்பு எப்படின்னா, அதை வந்து நிர்வகிக்கக்கூடியவர்கள் பங்கு தரகர்கள். அங்கு வந்து பங்கு தரகர்கள் தான் ட்ரேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டருக்காக. அவர்களே இதை நிர்வகிக்கவும் செய்கிறார்கள். உங்களுக்கு நாளைக்கு என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நீங்கள் போய் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்ப்ளைண்ட் பண்ணால், அங்கே என்கொயரி பண்ணுறவர் என்னோட ஃப்ரெண்டு, கொலீக், என்னப்பா பண்ணல, நானே ஒருவேளை அங்கே போர்டில் இருந்தாலும் இருப்பேன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். எப்படி இது சரியாக இருக்கும்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதை தவிர்க்கணும்னா தனியாக ஒரு பங்குச்சந்தை தேவை அப்படின்னு, அது வந்து இந்த தரகர்களுடைய நிர்வாகம் தலையீடு இல்லாமல் ஒரு பங்குச்சந்தை தேவைங்கும் பொழுதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டிஐன்னு பேசுறோம்ல நம்ம அடிக்கடி, LIC, IDBI இவர்கள் எல்லாம் சேர்ந்து துவங்கியது தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது ஒரு கார்பரேட் நிறுவனமாக துவங்கினார். தனியார் நிறுவனம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, NSEங்கிறது ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனம். ஆனால் துவங்கப்பட்டது ப்ரிடாமினன்ட்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸால துவங்கப்பட்டது. LICக்கு 15% கிட்ட ஸ்டேக் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பட் இருந்தது. IDBI ஸ்டேக் வச்சிருக்காங்க, எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். அது வந்து முழுக்க ஒரு லிமிட்டட் பை ஷேர்ஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிட்டட் பை கேரண்டியா இருந்தது. அப்போ மெம்பர்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. மெல்ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஸ்ட்ரக்சரையும் மாத்திட்டாங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டில் ஸ்டாக் புரோக்கரே இருக்க முடியாது. டோட்டலாக டீலிங் பண்ணிட்டாங்க. நிர்வாகம் வேறு, ஒழுங்குமுறை செய்யறது வேற, ட்ரேட் பண்றவங்க வேறன்னு கொண்டுட்டாங்க. அன்னைக்கு அது சிரமப்பட்டதுனால அதை எளிமைப்படுத்துவதற்கு இவர்களுக்கு ஒரு போட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு NSE வந்தது. NSEல பின்னர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறுவனங்கள் பங்கு பெற ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பேல மட்டும்தான் இருந்தது. வேற NSEங்கிறது பேன் இந்தியாவில் ஆன்லைன் ட்ரேடிங்கை முதல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் போது கன்னியாகுமரியில் இருக்கவருக்கும் சரி, காஷ்மீரில் இருக்கவருக்கும் சரி, கல்கட்டாவில் இருக்கவருக்கும் சரி, பாம்பேல என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு தான். ரிலையன்ஸ்னு எடுத்தா ஒரே ரேட்டு தான் அங்கே. வேற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிலையன்ஸ் 2000 ரூபா இருக்கும், மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2100 ரூபா இருக்கும், அல்லது 1900 ரூபா இருக்கும். ரெண்டு ஸ்டாக் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த NSEல அப்படி கிடையாது, ஒரே ரேட். ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருந்தது, கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். ஸோ மெல்ல முதலீட்டாளர்கள் இந்த டிரான்ஸ்பரன்சியை லைக் பண்ணாங்க. இந்த ஒளிவுமறைவற்ற வர்த்தகத்தன்மை, வணிகம், அதெல்லாம் மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ இது டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்தாங்க. NSEனுடைய லிஸ்டிங் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால, அவங்களுடைய த்ரெஷோல்ட் லிமிட்டும் ஹையாக இருந்ததுனால பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் முதல்ல அங்கே போனாங்க. சிறிய நிறுவனங்கள் பெரும்பாலும் போகல. எல்லாருமே BSEயோட இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா BSEல பல ஆயிரக்கணக்கான நிறுவனங்களுடைய பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. NSEல அதை விட குறைவாக தான் இருக்கும். செக்யூரிட்டிஸும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட செக்யூரிட்டிஸ் BSEல வந்து வணிகமாறதை பார்க்க முடியும், பங்கு பட்டியலிடப்பட்டிருக்கு. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அதை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து நீங்க வந்து ரொம்ப வருஷமா நமக்கு தனித்துறை மார்க்கெட் இருக்கு, மயிலாப்பூர் மார்க்கெட் இருக்கு, பக்கத்துல இருக்கு, ரொம்ப சௌரியம், நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா விலை ஜாஸ்தியா இருக்கு அல்லது ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னு நினைக்கிறோம், கோயம்பேடுக்கு போறோம். ஸோ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம். ரெண்டுமே காய்கறி மார்க்கெட்னால ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அடுத்த கேள்வி, நீங்க இதுல எது கோயம்பேடு எது தனித்துறைன்னு கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஸோ இதை விட ஒரு பெட்டரா ஒன்று வேணும், இதை விட கொஞ்சம் நல்ல ஒரு முதலீட்டாளர்களுக்கு இதாக வேணும். இப்போ இன்னைக்கு வந்து இவங்களும் இதை ரைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு BSEயும் அதை வந்து பெரிய மாடல், சமீப காலமாக 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மாடல்கள் இங்கே வந்து BSEல வந்து லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பெரிய டிஃபரன்ஸுங்கிறது ரெண்டு கடையில் ஒன்றும் கிடையாது. எல்லாமே T+0, T+1 செட்டில்மெண்ட். இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு செட்டில்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டும் இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே செட்டில்மெண்ட், மார்ஜினிங் சிஸ்டம். பெரும்பாலும் எக்ஸப்ட் டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ்ல 1-2 மாடல் தவிர ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா நம்ம பாக்குறது ஃபுல்லாவே நிஃப்டி தானே சார் பாக்குறோம். NSEல தான் நம்ம பாக்குறோம். அதை BSEல பெரும்பாலும் நம்ம பாக்குறோம் தான். காமன் மேன் பாக்குறது இன்னைக்கும் சென்செக்ஸ் தான் பொதுவாக மக்கள் பார்க்கக்கூடியது. டே ட்ரேடர்ஸ், ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ்ல இருந்து
டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிஃப்டி தான் இன்னைக்கு ஹைலி லிக்விடான ஒரு இண்டெக்ஸுங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா 50 பங்குகளை உள்ளடக்கியது இல்லையா, சென்செக்ஸ் 30 பங்குகளை உள்ளடக்கியது. இது 50 பங்குகள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ப்ரிடாமினன்ட்லி மேஜர் பார்ட் இதில் இந்த 50க்குள்ளே கவர் ஆகிடுது. ஸோ அதனால அந்த நிஃப்டியினுடைய பிரபலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டே ட்ரேடர்ஸ், ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ், டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ் கிட்ட ரொம்ப பாப்புலர் வந்து நிஃப்டி தான். ஏன்னா சென்செக்ஸுங்கிறது ஒரு காமன் மேன் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் எவ்வளோ இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறது என்ன, சென்செக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சென்செக்ஸுமே 30மே வந்து ஓரளவுக்கு ஃபேர்லி நிறைய கவர் பண்ணுதுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ரெண்டுமே இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நாஸ்டாக்னு இருக்குது, டோ ஜோன்ஸ்னு இருக்குது. ஸோ ஒன்று நாஸ்டாக் 100 பங்குகளை உள்ளடக்கியது, டோ ஜோன்ஸ் 30 பங்குகளை உள்ளடக்கியது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சிறப்புங்க சார். சேகருங்கிற நேர் வந்து ஐபிஓ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா இல்லை என்ன பேசிஸில் வந்து ஒதுக்குறாங்க? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் முன்னால் ரொம்ப நாட்களுக்கு முன்பு அந்த மாதிரி இருந்து சொன்னதெல்லாம் இருந்திருக்கு. பர்டிகுலராக டிபென்ச்சர்ஸ் என்சிடிஸில் அந்த மாதிரி இருந்து பார்த்துருக்கேன். பட் ஈக்விட்டி ஐபிஓவில் அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் 3 நாட்கள் திறந்து வச்சுருக்காங்க, அல்லது 10 நாட்கள் 5 நாட்கள்னா அந்த நாட்கள் முடிவடைந்த பிறகு எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அவங்க எவ்வளோ விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்துருச்சா எல்லாரும் கொடுத்துருவாங்க. அதோட அதிகமாக இருந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தா ட்ராயல் ஆஃப் லாட்ஸ்ன்னு சொல்கிறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அந்த மெர்ச்சன்ட் பேங்கரோட எல்லாருமே கன்சல்ட் பண்ணி அதை ஒரு இந்த முறையில் தான், லாட்ரி முறையில் அதை வந்து அந்த அலாட்மெண்ட்டை ஒரு பர்சன்டேஜ்னு வச்சு கொடுப்பாங்க. அப்படி தான் நடக்கிறது. அது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி சார் அது? அது சொன்னேன், பியூர் லக், ட்ராயல் ஆஃப் லாட்ஸ், அதில் தான் நமக்கு இருக்குது. ஏன்னா அது வந்து எந்த விதமான மேனிப்புலேஷனுக்கான சாத்தியங்களும் இப்போ கிடையவே கிடையாது. ஐ கேன் டெல் யூ வித் கான்ஃபிடன்ஸ். சில விஷயங்களை நம்ம வந்து சந்தேகமாக சொல்லுவோம், நமக்கு தெரியல அல்லது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னு. இதை வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும், இதில் அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நிறைய பேர் இன்வால்வ்டு, ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக இது வந்து பண்ணப்படுகிறது. ஓகே. மஞ்சுங்கிற நேர் வந்து இடிஎஃப்க்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா இடிஎஃப்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. பொதுவாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அண்டர்லைங் செக்யூரிட்டியின் அடிப்படையில் இருக்குது. நிஃப்டியினுடைய 50 பங்குகள் அடிப்படையாக இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. சென்செக்ஸில் இருக்க 30 பங்குகள் அடிப்படையாக இருந்ததுன்னா அது சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு. மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கலாம், அல்லது மல்டி கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கலாம், இப்போ பிஎஸ்சி 500 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கலாம். அந்த இண்டெக்ஸில் என்ன பங்குகள் இருக்கோ அதன் அடிப்படையில் அதே ரேஷியோவில் வாங்குறது ஒன்று. இதில் ஈக்குவல் வெயிட்டட் ஃபண்டுன்னு இருக்குது. இந்த 50 பங்குகளும் ஒரே ரேஷியோவில் இருக்காது. வெயிட்டேஜ் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸுக்கு கூட இருக்கும், சிலதுக்கு குறைச்சிருக்கும். இந்த ஈக்குவல் வெயிட்டடுங்கிறது என்னன்னா இந்த 50 பங்குக்கும் சம வெயிட்டேஜ் கொடுக்குறது. இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு இண்டெக்ஸினுடைய அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அதே பங்குகளில் அதே சதவீத கணக்கில் முதலீடு செய்வார்கள். அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். அதே சதவீத கணக்கில் இல்லாமல் ஆனால் அதே பங்குகளில் சமமாக முதலீடு செய்தால் ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட். இடிஎஃப்ங்கிறது வந்து இது சந்தையில் ட்ரேட் ஆனிச்சுன்னா ஈக்விட்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். பங்குச்சந்தையில் பிஎஸ்சியிலையோ என்எஸ்சியிலையோ இது வணிகமானால் அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அப்படி வணிகமாகாமல் அந்த ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்டை தான் வாங்க முடியும், விற்க முடியும்னா அது மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், இட் இஸ் நாட் இடிஎஃப். ஸோ அதுதான் வித்தியாசம். இடிஎஃப்லேயும் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இடிஎஃப்ல இல்லாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாத இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது. மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாத இண்டெக்ஸ் ஃபண்டு ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது அது என்ன என்ஏவி இருக்கோ அந்த என்ஏவிக்குள்ள சொத்து அங்கே இருக்கும். இடிஎஃப்ல அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனுடைய என்ஏவியை விட சற்று கூடுதலாகவோ சற்று குறைவாகவோ கூட வணிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து முன்பே ஒரு முன்னால் பேசியிருக்கோம் நம்ம இதை பற்றி. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம வாங்குற விற்கிறவருக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் இருப்பார். எவ்வளோ ஒரு பஃபர் வச்சுக்குவார். எவ்வளோ யூனிட் கேட்குறாங்களோ கொடுத்துக்கிட்டே இருப்பார். டிமாண்ட் கூட ஒரு ரூபா கூடும், ஒரு பர்சன்டேஜ் கூடும். திரும்ப அந்த பணத்தை கொடுத்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை கிரியேட் பண்ணி அப்புறம் திரும்ப அதை சங்கம் வைப்பாங்க. ஸோ இட் இஸ் இன்டர்மீடியட் வில் பி தேர் இன் பிட்வீன். ஓகே. தயா சரவணன்கிற நேர் வந்து இப்போ நம்ம பேசுறத வச்சு வெளியில அவருக்கு முதலீடு செய்யலாம் அப்படின்னு தோணுதான் சார். அதில் எப்படி முதலீடு செய்யறதுன்றதை கேட்டிருக்காரு. முதல்ல வந்து நான் பேசுறத வச்சு செய்யாதீங்க. அப்போ எப்படி சார் நம்புறது அப்படின்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நம்ம என்னுடைய வியூ, என்னுடைய கருத்தை சொல்றேன். அது கருத்து தான். அது வந்து ஒரு சாலிடா 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 அப்படி கிடையாது. அது வந்து மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. பட் நம்ம ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறோம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சில்வர் இடிஎஃப் இருக்குது. நீங்கள் சில்வர் பாரம் வாங்கி வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் அது வந்து வேறு மாதிரியான முதலீடு. உங்கள் லிக்விடிட்டியோட எப்போ வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். அப்புறம் வந்து அதனுடைய இம்பேக்ட் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், செய்கூலி சேதாரம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்வர் இடிஎஃபே இருக்குது.
நிறைய சில்வர் ETF ட்ரேட் ஆகுது இப்போ ஆஃப் லேட்டாக. லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது சில்வர் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய சில்வர் பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஸ்கீம் நிப்பான் இந்தியாவோடது, அதில் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது சில்வர் ETF இப்போ ஜெரோதாவோடது கூட சில்வர் கேஸ்ன்னு நினைக்கிறேன், 11 ரூபாய் என்னவோ அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த இது வந்து 100 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிறது வந்து 1 கிராம் அடிப்படையில், அது வந்து 100 மில்லிகிராமாக இருக்கணும். அதனால தான் அது வந்து 11 ரூபாய் அந்த லெவலில் ட்ரேட் ஆகுது. ஸோ அது எது வேணாலும் வேறு பப்ளிக் செக்டர் பேங்க், ஸ்டேட் பேங்க், அவங்க நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோடது அந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் அந்த சில்வர் ETF லான்ச் பண்ணியிருக்காங்க. ETF வாங்குறது ETF வாங்குறது நல்லது. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகிறதுனால உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு மேலே ஹோல்டிங் பீரியடு, 1 வருஷத்துக்கு மேலே ஹோல்டிங் பீரியட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வச்சிருந்தீங்கன்னா அந்த 12%ங்கிற குறைஞ்ச டாக்ஸ் பெனிஃபிட் அதுக்கு உண்டு. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. ஓகே, அதுதான் செந்தில்குமார் நேயர் வந்து கோல்டு வந்து ETF-ஆ அல்லது கோல்டா அப்படின்னு வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. கோல்டு ETF, அது அவர் கேட்ட கேள்வி நானும் பார்த்தேன். அதாவது கோல்டு ETF வாங்கிட்டா அதை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபெசிலிட்டி யாரும் இப்போ இந்தியாவில் கொடுக்குற மாதிரி தெரியல. எங்கே இருக்குன்னா, நீங்கள் MCX ஃபியூச்சர்ஸில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா, கோல்டு டெலிவரிக்குன்னு இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட அளவு 1 கிலோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து வாங்க முடியும், அதை டெலிவரி கேட்க முடியும். பட் அதில் நிறைய நடைமுறை காம்ப்ளிகேஷன் இருக்குது. நான் வந்து நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து தங்கத்தை வாங்கி நான் டெலிவரி எடுத்திருக்கேன். MMTCன்னு சொல்கிறோம் இல்லையா, மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷனில் போய் நான் வாங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு நோட் கொடுத்து வெள்ளி காயினும் வாங்கினேன், தங்கமும் வாங்கி வச்சுருக்கேன் அங்கே நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில். இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லை, அது நிறைய ஃப்ராட் அதில் நடந்து அது எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. MCXல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது எனக்கு நினைவு. பட் அது வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டெலிவரி எடுக்குன்னா GST, அது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது ஸ்டோரேஜ், இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு டெலிவரிங்கிறது இல்லை. பட் கோல்டு ETF கன்ஃபார்ம்டாக இல்லை. MCXல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருக்குது, அது MCXல ஒரு செக் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, ஆனால் வாங்கியதான் நம்ம கோல்டை வாங்கிக்க வேண்டியது அந்த காசு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கோல்டை வந்து ETF வாங்கி வச்சுட்டு எப்போ விலையேறுதோ கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற டிசைனில் நமக்கு கோல்டை வாங்கிக்கிறது தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லை, உங்களுக்கு 1/2% 1/4% கமிஷனோட அது வேலை முடிஞ்சிடும், பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ ஏறி இருக்கோ ஏறினது முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். உண்மை சார். அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். திரும்ப டிஜி கோல்டு இந்த மாதிரி வாங்குறதுல ஒரு அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் சார். ஆல்டர் திங்க்குங்கிற அக்கௌண்ட்ல இருந்து நான் வாங்கிய பங்குகள் CDSL ஆர் NSDL வந்த பின் என்னுடைய பங்கை எனக்கு தெரியாமல் விற்க முடியுமா, அடமானம் வைக்க முடியுமா அப்படிங்கிறாரு. திருடுறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. திருடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா, நான் திருடுறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கவலை இல்லை, நீங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லை அப்படின்னு திருடுறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. பொதுவாக நம்முடைய கணக்கில் இருந்து எடுப்பதற்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ முன்னால் பவர் ஆஃப் அட்டர்னின்னு இருந்தது, இப்போ அதற்கு பதில் வேற ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, சைன் பண்ணி கொடுத்துட்டா பங்குச்சந்தையில் நீங்கள் விற்ற பங்குகளை மட்டும்தான் அவங்க எடுத்துக்க முடியும். 1. 2வது, அது நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருந்தா தான் எடுக்க முடியும். 3வது, நீங்கள் எடுத்த பங்கு அந்த குறிப்பிட்ட பூல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம், NSE-னுடைய அல்லது BSE-னுடைய பூல் அக்கௌண்ட்டுக்கு தான் போக முடியுமே தவிர தனிநபர் கணக்குக்கு மாற்ற முடியாது அந்த பங்கை. அப்போ அந்த பூல் அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா அது NSE-க்கு போயிடும், NSE பணம் கொடுக்கும், பணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதன் மூலமாக ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் வித்திருந்தா கூட, அப்படி நடக்க சாத்தியமில்லை, வித்திருந்தா கூட உங்களுக்கு பணம் வந்துடும். ஓகே, ஸோ இது 3வது. 4வது அதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பப்பெல்லாம் விற்கிறாங்களோ உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் நோட் வந்து ஒரு SMS வரும், அது போக ஒரு இமெயில் வரும். மச்சா, பங்குச்சந்தையை நேரடியாக அனுப்புறதும் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் 5வது, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் உங்கள் CDSL NSEலேருந்து எடுக்கிறாங்க, பங்கு எடுக்கிறாங்கன்னா அதற்கும் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், SMS வரும். நான் இது எதையுமே பார்க்க மாட்டேன், ஆனால் அவங்க திருடக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஆள் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை, நம்ம பார்க்கணும். நம்ம SMS இப்போ நிறைய என்னன்னா டு அன் எக்ஸ்டென்ட் தட் ரொம்ப வருதா, அதனால விட்டுறாங்க நம்ம ஆளுங்க. நிறைய SMS-ஆக வருது சார், இமெயிலாக வருது, ஒன்றும் புரியலை அப்படின்னு பார்க்கணும். அதில் எங்கேயாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் ஃபோன் பண்ணிலாம் பேசாதீங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இமெயிலில் அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. இந்த டிரான்சாக்ஷன் நான் பண்ணலை, இந்த டெலிவரி நான் கொடுக்கல, ஆனால் என் கணக்கில் இருந்து இவ்வளோ ஷேர் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எந்த தரகு நிறுவனத்துக்கு நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அவங்களுக்கு ஒரு இமெயிலை போட்டு ட்ரெயில கிரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஓவரலாக கேட்டிங்கன்னா, அந்த பார்க்குறேன் சார், நாளைக்கு கூப்பிடுங்க சார், இன்றைக்கி பிஸியாக இருக்கேன் சார், அடுத்த வாரம் கூப்பிடுங்கன்னு நம்மளை ஓட்டு அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு தவறு நிகழ்ந்து முடிந்து நம்ம பண்ணவர் இந்த கம்பெனி விட்டு போயிருப்பாரு, கம்பெனி நமக்கு பொறுப்புனாலும் நாளாகும். ஸோ எப்போ பிரச்சனை நடக்குதோ நடந்த உடனே இது பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணால், சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் எடுத்தால் உங்களுக்கு ஒரு SMS வரும், உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அது 2ல் ஏதாவது ஒன்று வரும், கட்டாயமாக 2மே வரும். 2யும் பார்த்துட்டு அது தவறாக இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒன்று டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அந்த DDPA நினைக்கிறேன், பவர் ஆஃப் அட்டர்னி, அது கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா
நீங்க மாத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அல்லது உங்களுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் மாத்துறாருன்னா உங்க போனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சொன்னா தான் அதை மாற்ற முடியும். ஈஸியஸ்ட் அப்படின்னு இருக்கு சிடிஎஸ்எல், நீங்களே மாத்திக்கிற மாதிரி ஓடிபி பேஸ்ட். அப்ப தெரிஞ்சு போயிடும்ல உங்களுக்கு யாரோ மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனாலும் கூட நடக்குதுங்கிறது தானே சார். இல்ல அதை தாண்டி அதான் நான் சொல்றேன், கொள்ளை நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம், போலீஸ் இருக்குன்னு சொல்றோம். அதை தாண்டி ஒருத்தர் வந்து கத்தியை காட்டி மிரட்டினாருன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது நம்ம யாரையோ ஒரு நம்பி இப்போ பேங்க்ல இருக்கு பணம் போட்டு வச்சிருக்கோம், அதை யாரும் எடுக்க முடியாதான்னா அந்த கேஷியர் எடுத்துக்கிட்டு மத்தியானம் வெளியே போகலாம் 10,000 ரூபாய். முடியுமா? முடியாதா? முடியும் சார், முடியும் சார். அதை நம்ம அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனா நம்ம அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒரு அலர்ட் செட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வரும். அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா வரும். 5 லட்சத்துக்கு மேலேனா கால் பண்றாங்க, அதுக்குள்ள என்ன நமக்கு மெசேஜ் வர மாதிரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா மெசேஜ் வரும். நான் மெசேஜை பார்த்துட்டு நான் கூட இது நம்ம டிரான்சாக்ஷன்ல நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க, என்ட்ரியே போடாம கூட ஒரு 10,000 எடுத்துக்கிட்டு வெளியே போயிடலாம், 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போடலாம். இதை எப்படி தடுப்பீங்க நீங்க? கஷ்டம் தான் சார். ஸோ அது ஆனால் அது ரொம்ப குறைவு, ரொம்ப மிக மிக குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகணும். இன்னைக்கு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணியாச்சு. உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஜிஎஸ்டி நம்பர், பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடுவோம். ஏன்னா இவர் தான் இவருக்கு கணவர், இவருக்கு மனைவி, எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பிக்கவே முடியாது சார். அடுத்து வாட்ஸ்அப் லிங்க் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல இல்ல, இப்போ சோஷியல் மீடியா நீங்க அமெரிக்கன் எம்பசி போட்டிருந்து பார்த்திருப்பீங்க. ஆமா சார், ஆமா சார். உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லாம் ஷேர் பண்ண, அதுல நீ அமெரிக்கா பத்தி ஏதாவது திட்டிருக்கியா இல்லைன்னு பாக்குறேங்கிறாங்க. உங்களுக்கு விசா கொடுக்கறதுக்கு முன்னால அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பேங்கிறாங்க. அதனால பார்த்து பேசுங்க எதா இருந்தாலும். சந்தோஷ் செங்குத்தோன்கிற நேர் வந்து கோல்டு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். நம்ம நிகழ்ச்சி நல்லா பாராட்டிட்டு அதை கேள்வி கேட்டிருக்கேன். சரி, வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு சரியான பெட்டர் ஃபார்மேட்ஸ்லாம் அவைலபிள். கோல்டு ETF இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஃபார்மேட். அதற்கடுத்து அதுக்கு ஈக்குவல் அல்லது விட பெட்டர்னா சாவரின் கோல்டு பாண்ட். அது இப்போ வரதில்லை இல்லை சார். இப்போ வரதில்லை, ஏற்கனவே வெளியிடப்பட்டது ட்ரேட் ஆகுது, அது வாங்கலாம். அதில் வந்து அந்த வெளியிடப்பட்ட பொழுது வாங்கினவங்களுக்கு கிடைக்கிற டாக்ஸ் பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. பட் நமக்கு உள்ள லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இந்த 2 வருஷம் வச்சிருந்துட்டு விற்றீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உள்ள பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால அதுதான் பெட்டரே தவிர, ஏன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, போன வாரம் வந்து இந்த வாரம் தான் நினைக்கிறேன், டிஜி கோல்டு ஒரு 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 அமைப்பு ஒரு ஃபண்டினுடைய இதுல இருந்து திருடிட்டாங்கன்னு வந்துருந்துச்சு. பல கோடிகள் மதிப்புள்ளது அப்படின்லாம் ஒரு சொல்றாங்க, சில பேர் சில லட்சங்கள்ங்கிறாங்க. உண்மையான தகவல் நமக்கு தெரியல. பட் ஆனால் திருடப்பட்டிருக்குங்கிறது வந்து அந்த நிறுவனம் இது வரைக்கும் மறுக்கலை. ஸோ தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ETF மாதிரி இருக்குது பெட்டர். ஏன்னா இட் இஸ் அ பெட்டர் ரெகுலேட்டட் ப்ராடக்ட். செபி தொடர்ந்து கண்கொத்தி பாம்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட வாங்கக்கூடிய பணத்துக்கு நிகராக ஒவ்வொரு இதுக்கும் தங்கம் அங்கே இருக்கணும், வெள்ளி அங்கே இருக்கணும். அதை ஆடிட் பண்ணுறாங்க. ஆடிட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பிரைவேட் ஆடிட் ஃபார்ம்ஸ் வந்து ஆடிட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத வந்து செபி மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதில் அது பெட்டராக இருக்குமே தவிர, இந்த டிஜி கோல்டுங்கிறது வந்து கோல்டு சிட் ஃபண்ட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? 100 வருஷமா இருக்கு சார் இந்த நிறுவனம்னு சொல்லலாம். அவங்க 100 வருஷத்துக்கு மேலே இருந்த ஒரு நிறுவனம் திவாலானதை நம்ம பிரச்சனையில் உள்ளானதை நம்ம பார்த்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ அந்த மாதிரி எப்பயாவது ஒருக்கா நடக்கும். அந்த வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. அதனால நம்ம வந்து சேஃப்டினா இதுக்கு போகிறது பெட்டர். கோல்டு ETF அல்லது சாவரின் கோல்ட் பாண்ட் இன்னும் பெட்டர். அப்படி இல்லை வேண்டாம்னா நல்ல ஜுவல்லரியாக வாங்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறது பெட்டர். இந்த ரெண்டுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் டிஜி கோல்டு அது இதுன்னு போகிறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அது வந்து ஒரு அப்பீலிங்காக தெரியல. பிகாஸ் ஆஃப் த ரெகுலேட்டரி இஷ்யூஸ். கோல்டு பாண்ட் ETF எல்லாம் ஒரே வேலை தானே சார் இப்படி தான் கொடுக்க போகிறாங்க அவங்க? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வேலை டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெளியிடப்பட்ட திருப்பி கொடுக்கும் பொழுது அன்னைக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கோ அந்த விலைக்கு தான் கொடுப்பாங்க சாவரின் கோல்ட் பாண்டை. கடைசி ஒரு வாரம் மும்பை புல்லியன் அசோசியேஷனுடைய ஓப்பனிங் க்ளோசிங் அதோட வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டோ அதை வச்சு கொடுக்குறாங்க. ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, ஒரு ஃபார்முலா, அதுபடி கொடுக்குறாங்க. பட் ஒரு பாண்டுக்கும் இன்னொரு பாண்டுக்கும் வேறு வேறு காலகட்டத்தில் மெச்சூர் ஆகுறதுனால வேறு வேறு இருக்கும், கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அந்த கோல்டுங்கிறது எத்தனை இது சார்? 18 கேரட் அது சாவரின் கோல்ட் பாண்டு இப்போ 8,000 9,000 ட்ரேட் ஆகுறது ஒரு கிராமுக்குள்ள விலை. 24 கேரட் 24 கேரட் தான். ஓகே. ஆனால் நீங்கள் இந்த கோல்டு ETF ட்ரேட் ஆகிறது 1 கிராம் இல்லை, 10 மில்லிகிராம். 10 மில்லிகிராம். அதனால தான் அது வந்து அந்த 80 ரூபாய் 81 ரூபாய் அப்படின்னு, அந்த 8,000 அது 80 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகுறது. வெள்ளி 1 கிராம் பொதுவாக இந்த 102 108 ரூபான்னு ட்ரேட் ஆகுறதெல்லாம் 1 கிராம். இந்த 11 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுறது ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து 100 மில்லிகிராம் கிட்ட கணக்கு. இந்த அளவுக்கு உடச்சு அது 100 ரூபாய் அஃபோர்டபுளா இல்லாம போனோன்னு. ஏன்னா அந்த கோல்டு ETFலாம் வந்து 60 ரூபாய் அந்த மாதிரி இருந்தது, 70 ரூபான்னு. அது 100 ரூபாயை தாண்டினோன்னா அடுத்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்றது? ஸோ இது 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 10 யூனிட் 5 யூனிட் கூட வாங்கலாமே அப்படின்னு. நல்ல விஷயம் தான். ஆமா. சூப்பர் குமாருங்கிறவர் வந்து
பெஸ்ட் நிஃப்டி ஸ்டாக் நேரடியாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் செய்தால் கிடைக்கும் பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கும் ப்ராஃபிட் ஒன்னா அப்படின்னு கேட்கிறாரு சார். இல்லை, அப்படி இருக்க சான்ஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இட் இஸ் அ பேஸ்கெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து ஒரு 10, 15, 20, 30, 40, சில சமயம் 50க்கு மேற்பட்ட பங்குகள் கூட உள்ளே இருக்கும். ஸோ அது வந்து எல்லாத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. 10 ஏறி இருக்கும், 10 இறங்கி இருக்கும், 10 ஒரே மாதிரி இருக்கும், அதை பொறுத்து இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து இதை விட அதிகமாக ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, இதை விட அதிகமாக வீழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. 2 ரிட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வேலை இல்லை, நிஃப்டி ஸ்டாக்காகவே இருந்தால் கூட. ஒருவேளை இவர் கேட்குற கேள்வி, நிஃப்டியில் இருக்க 50 ஷேரையும் சேர்த்து நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதே ரேஷியோவில் அது பெட்டரா இல்லை நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரான்னு கேட்டார்னா, நிஃப்டி 50 ஸ்டாக்கை நம்ம நேரடியாக வாங்கி வைக்கிறது பெட்டராக இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னா, அதே வெயிட்டேஜில் வாங்கணும், அதே ரேஷியோவில் வாங்கணும். அதில் வந்து ஒரு பங்கே ஒரே பங்கே 4000 ரூபாய்க்கு இருக்கும், ஒரு பங்கு இப்போ 8000 ரூபாய்க்கு இருக்கும், ஒரு பங்கு 500 ரூபாய்க்கு இருக்கும், 400 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ஃபார்முலா போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டம். மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் ஈஸி. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ட்ராக்கிங் எரர் வரும். இண்டெக்ஸை விட அதே ரிட்டர்ன் அப்படியே வராது, அதை விட சற்று குறைவாகவோ சில சமயம் கூடுதலாக இருக்கும். பட் பெரும்பாலும் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் கூடுதலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ட்ராக்கிங் எரர்னு ஒன்று வரும். நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி அவங்க மறுநாள் முதலீடு செய்யும் பொழுது இண்டெக்ஸ் அதுக்குள்ளே ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். அப்போ அந்த ஒரு கேஷாக கொஞ்சம் வச்சுருந்துருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ளே இண்டெக்ஸ் ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும். அது அவங்களுடைய லக்கை பொறுத்து இறங்கியிருந்தால் அவங்களுடைய என்ஏவி கூட்டிக்கிட்டே போகும். பிற்காலத்தில் ஏறின காலகட்டத்தில் வாங்கியிருந்தால் என்ஏவி கொஞ்சம் குறைவாக ஏறும். சின்னதாக ஒரு 0.5% 1% வரை ட்ராக்கிங் எரர் இருக்கும். அது பர்மிட்டட், அலௌடு. அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்களுடைய முதலீட்டு முறை சரியில்லைன்னு நம்ம கவனமாக. அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? ட்ராக்கிங் எரர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கீ இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்னு இருக்குது, கேஎஃப்னு இருக்குது, அல்லது மெமரண்டம்னு இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய வெப்சைட்டில் போய் அந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் போட்டிங்கனாலே என்ஏவி, ஹிஸ்டாரிக் என்ஏவி, அதனுடைய கோர் பர்பஸ் என்ன, எதில் முதலீடு செய்கிறார்கள், ஃபண்ட் மேனேஜர் யார், அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்னன்னு போடும்பொழுது இந்த டீட்டெயில்ஸும் போடுறாங்க அவங்க. அதனால எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்குது. நம்ம படிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்க்கணும், அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்டு பற்றி பேசுகிறப்ப எங்களுக்குலாம் பொதுவாக அந்த பேர் மட்டும் தான் சார் வந்து தெரியுது. ஆனால் இன்டெப்த்தாக இருக்கவங்க அந்த மேனேஜர் கூட பார்க்குறாங்க, யார் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்க முடியுங்களா? தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக அந்த கீ இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் மேனேஜர் எத்தனை வருஷமாக அந்த ஃபண்டில் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். பல வருஷமாக இருக்காரு, இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது எப்போ, அப்போ இத்தனை வருஷமாக இருக்காருன்னா அப்போ அந்த ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் அவருடைய அடுத்து அவர் மேனேஜ் பண்ணுற ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இத்தனைக்கு அவர் மேனேஜ் பண்ணுற வேற ஒரு ஃபண்டு சுமாராக கூட இருக்கலாம். பட் ஆனாலும் அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கும் ஆரம்பத்தில். ஏன்னா இவரே பண்ணுறாரு அதையும், அப்போ அது நல்லா இருக்கும் பிற்காலத்தில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வாங்குவாங்க. ஸோ அதை வச்சு ஃபண்ட் மேனேஜருடைய ட்ராக் நம்ம பார்க்க முடியும். எங்கே சார் பார்க்கறது? கீ இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஆர் கீ மெமரண்டம்னு இருக்குது. அந்த இதில் அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ்னே இருக்கும். ஓகே, அந்த டீட்டெயில்ஸை போட்டாலே எல்லாம் வந்துடும். சில பேர் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. ஒரு 5000 கோடி குறைச்சிருக்கிறதுல நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அல்லது 1000 கோடி கீழே இருக்கிறது நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க விற்க வந்தாங்கன்னா மார்க்கெட்டில் விற்க முடியாமல் போயிடும், சின்ன ஃபண்டாக இருக்கே அப்படின்னு இன்வெஸ்ட் அப்படிலாம் சில பேர் எடுக்கிறாங்க. ஏஎம் வந்து 300-500 கோடி இருக்க சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு மேஜர் இன்வெஸ்டர் ஒருத்தர் 50 கோடி போட்டு வச்சிருக்காருன்னா அவர் ரிடம்ஷனுக்கு வந்தாருன்னா அந்த ப்ரெஷர்லயே அவர் அந்த பங்கை வித்து தான் கொடுக்கணும் அவருக்கு. அந்த பங்குகளை விற்கும் பொழுது அந்த பங்குடைய விலை குறையும். அப்ப அந்த ஸ்கீமோட என்ஏவியும் குறையும். ஸோ சின்ன 300 கோடி 500 கோடி இப்படி எல்லாம் இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணாம சில பேர் இருக்காங்க. ஆனால் அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு இது கிடையாது. நம்ம அனாலிசிஸ் மூலமா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதே 5000 கோடி 10,000 கோடி இருக்க ஃபண்டா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒருத்தர் போய் ஒரு 50 கோடிக்கு ரிடம்ஷன் கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய ப்ரெஷரே இருக்காது. அதை விற்கிறதுனால அந்த ஃபண்டினுடைய என்ஏவி குறைய போறது கிடையாது, அந்த பங்கினுடைய விலை, அந்த பங்குகளுடைய விலை குறைய போறது கிடையாது. சார், இந்த கோல்டு சில்வர் ஒன்று வாங்குறப்ப நம்ம புரோக்கரேஜ் ஃபீஸும் கொடுக்கணும், விற்கிறப்பையும் கொடுக்கணும்ல சார்? நிச்சயம் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியுது. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம ஒரு சில நிகழ்ச்சிக்கு முன்னால் பேசணும். என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து தினசரி வந்து ஒரு யூனிட் 2 யூனிட் கூட வாங்குறாரு, வாரத்தில் 5 யூனிட் 10 யூனிட் வாங்குறவங்களும் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதை வச்சு வாங்குறவங்கலாம் இருக்காங்க. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா வந்து ஒன்னொன்னா வாங்கும் பொழுது தரகு கட்டணம் அதிகமாக இருக்கும்லன்னு. நாட் நெசசரிலி. அது உங்களுடைய தரகருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை பொறுத்து இருக்கு. நீங்க அது மினிமம் 10 பைசா 20 பைசான்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த மினிமம் 5 பைசான்னு போட்டிருந்தா அதுக்குள்ள வந்துடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு வெள்ளி ETF 102 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா அதுல 5 பைசாவோ 10 பைசாவோ பெரிய கட்டணம் அல்ல. இல்ல மினிமம் 25 ரூபா ஒரு கான்ட்ராக்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அது இல்லைன்னா அது 25 ரூபா வரைக்கும் அவங்க போடலாம்னு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு அது அதிகமா இருக்கும்.
அது தவிர அது அவ்வளோ அதிகமாக, ஏன்னா இது வந்து சதவீத கணக்கில் அல்லது ஒரு மினிமம் பைசான்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி 10 பைசா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இது ஒன்று. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தினசரி வாங்காதீங்க. ஒருவேளை உங்கள் புரோக்கர் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாருன்னு நினச்சா புரோக்கரை மாற்றலாம். பட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு முறையாக ஒரு நாளைக்கு 1 வாங்காமல் 5 நாள் சேர்த்து 5 வாங்குங்க. இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை 20 வாங்குங்க. அந்த கான்செப்டை தான் நான் புரிஞ்சுக்க சொல்கிறேன். நம்ம சொல்றனுடைய அந்த அந்த என்ன பேசிஸில் நம்ம சொல்கிறோங்கிறத புரிஞ்சுங்க. கட்டணம் வந்து உங்களுக்கு இருக்கிறத பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது எக்கனாமிக்கில் இருக்கோ அந்த மாதிரி மினிமம் சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். மகேஷ் திருநாவுக்கரசுங்கிற நேயர் வந்து, சார் அனேபிள் டு இன்வெஸ்ட் இன் இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் லைக் மோத்திலால் ஓஸ்வால் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா, அவங்க ஏதாவது பேன் பண்ணாங்களா இல்லை லிஃப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டு நிறைய பேர் லைக் வேற போட்டிருக்காங்க. ஓகே, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை பற்றி நான் பேச முடியாது, நான் அந்த ஃபண்டை ட்ராக் பண்ணலை. இதே மாதிரி இன்னொரு ஃபண்டுக்கு இந்த நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன். ஒரு ஃபண்டு இப்போ உதாரணம் PPFAS பேரே சொல்கிறேனே, பராக் பரிக் அதனுடைய ஃபண்டில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது. அதில் 30% வரைக்கும் வந்து அவங்க வெளிநாட்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம்லாம் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்க 30% தாண்டக்கூடிய சூழல் வந்து அதுக்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க அதை வந்து குறைச்சி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய உள்ள இன்கமிங் ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 30% போடுறேன்னு நீங்கள் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டே ஆகணும். ஆனால் நீங்கள் அங்கே போட முடியாத சூழல். ஏன்னா இது அரசனுடைய சட்டத்திட்டம். அரசு சில விதிமுறைகளை விரிச்சிருக்கு. அந்த ஆக்ட் அவங்களுடைய அந்த ரெகுலேஷன்ஸ் படி இந்தியா எப்படி நம்ம இந்தியாவிலிருந்து லிபரலைஸ்ட் ரெமிட்டேஷன் ஸ்கீமில் வந்து $2 லட்சம் வரைக்கும் வருஷம் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கு ஒரு தனிநபர். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணுன்னா மத்திய ரிசர்வ் வங்கியுடைய முன் அனுமதியை பெறணும். அது ஒரு ரெகுலேஷன். இது நடுவில் குறைச்சாங்க, $1.25 லட்சம் குறைச்சாங்க, அப்புறம் திரும்ப கூட்டியிருக்காங்க. இது அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அரசு. அந்த மாதிரி இதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்குது. வெளிநாட்டு ஏன்னா இல்லைன்னா எல்லாரும் நான் வந்து NVIDIA தான் வாங்குவேன் அல்லது மெட்டா தான் வாங்குவேன்னு அந்த பங்குச்சந்தைக்கு போயிட்டாங்கன்னா இந்திய பங்குச்சந்தை என்ன ஆகுறது? இந்திய நிறுவனங்கள் நிதி திரட்டுவதற்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்ட அடிப்படையில் அப்பப்போ இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் வரும். இன்னொரு காரணத்தினாலும் இப்போ இது வேறொரு உதாரணம் சொல்றேன். HDFC வங்கி மாதிரி சில வங்கிகளில் திடீர்னு வந்து இந்த நிறுவனத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FII இன்வெஸ்ட்மெண்ட் இப்படின்னு வேரியஸ் கேட்டகரிஸில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய நிறுவனங்களில் இந்த துறைக்கு இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கு. வங்கி துறைக்கு 75% வச்சுங்க, டிஃபென்ஸ்லாம் 50% வச்சுங்க. இப்படி ஒன்றுக்கும் ஒரு இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அப்பப்போ மாத்துறாங்க. அந்த லிமிட்டை ரீச் பண்ணிட்டா அதுக்கு மேலே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு, அவங்கள்ட்ட பணம் இருக்கும், அவங்க முதலீடு செய்ய தயாராக இருப்பாங்க. ஆனால் இங்கே முதலீடு செய்ய முடியாது அந்த நிறுவனத்தில். அதே மாதிரி வேறு ஒரு நிறுவனத்தை கண்டுபிடித்து அவங்க முதலீடு செய்யணும். அது மாதிரி இதுக்கும் இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை மீண்டும் அது அந்த அளவு குறைந்த பிறகு அரசு அதை ரிலீஸ் பண்ணும், அல்லது இவங்களுடைய இது ரிலீஸ் ஆகணும், இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிதான். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஃபண்டை நான் ட்ராக் பண்ணல, அதனால இந்த குறிப்பிட்ட ஃபண்டை பற்றி நான் பேச முடியாது. சார் நிறைய தகவல் வந்து டீட்டெயிலாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. குமாபட்டியில் ஆரம்பிச்சு NSE BSE வரலாறுல ஆரம்பிச்சு கோல்டு சில்வர்ன்ட்டு ரொம்ப தேங்க்யூ சார். சமீப காலமாக நான் AI வந்து பயன்படுத்துகிறேன். எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு வந்து AI பதில் அந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமான எது கேட்டாலும் உடனே டக்குன்னு சொல்றதுனால தினம் பயங்கர இன்ஸ்பைராக இருக்குது உங்ககிட்ட பேசுறது. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். என் கூட சேர்ந்து நிறைய நேர்களும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். சந்தோஷம். நன்றி சார். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு சார்? உங்களோட ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் யாரை சொல்லுவீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர். ஏன்னா நம்ம யாரையாவது ரோல் மாடல்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவரை பற்றி ஏதாவது நியூஸ் போட்டுறாங்க. ஸோ நம்ம அவருடைய ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம என்ன நல்லது கற்றுக்க முடியுமோ அதைத்தான் நம்ம கற்றுக்க முடியும். உதாரணமாக வாரன் பஃபெட் நமக்கு வந்து ஒரு உதாரணமான நல்ல முதலீட்டாளராக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேரிட்டி பண்ணுறதுல அவர் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காரு. டாடா குழுமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வாரன் பஃபெட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வாரன் பஃபெட் கோக் சாப்பிட்றாருன்னு நம்ம கோக் சாப்பிடலாமா? அதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ஹெல்த்துக்கு அது இடம் கொடுக்குமா, நமக்கு அது வெயிட் போடுமா, இல்லை எவ்வளோ கேலரிஸ், இப்படி நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் 90 வயசுக்கு மேலே அதுவும் கோக் அங்கே வேற மாதிரி இருக்குங்க, இங்கே வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி வேற. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கு யார்கிட்ட எது நல்லது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். எல்லார்ட்டையும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கு. நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும், அவ்வளோதான். அது மாதிரி எனக்கு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க அப்பா ஹீரோ. கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் பிற்காலத்தில் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் அவங்க அப்பா ஹீரோ. அந்த விதத்தில் எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். பின்னால் நிச்சயம் ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது நான் அது ஒரு புத்தகமாக எழுதுறதா இருக்கேன். இல்லைன்னா ஒரு நாள் நம்ம அதை பற்றி பேசுவோம். நிச்சயம் சார், நிச்சயம் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.